Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றது தான். ஆரோமேட்டிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசியையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெடித்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது இதை நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 8லிருந்து 10 வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஸ்லைமினஸ் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயே போதும் இது சாட்டே பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அதோட பிசுப்பு தன்மைலாம் போயிடும். அதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போது அகெயின் அந்த சேம் கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சலி ஆயில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் அதே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா பொரிய விடுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10லிருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு கருவேப்பிலை கொத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சமாக நல்லா வதங்கி வரும்போதே ஒரு சின்ன பழுத்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். மீன்வயலில் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசியும் பொட்டுக்கடலையும், அது கூடவே ஒரு 10லிருந்து ஒரு 12 தேங்காவை சில்லை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு துருவன தேங்காவை கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தை நம்ம தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுனுக்கான ரெசிப்பியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு கலர் தரத்துக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த எண்ணெயோடையே சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இல்லைனா நம்மளோட மசாலா மட்டும் கரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கோலி குண்டு சைஸில் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஊறிடும், நிறைய பல்ப் கிடைக்கும். ஸோ சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1 கப் அளவுக்கான டேமரண்ட் எக்ஸ்ட்ராக்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும் இல்லையா, அப்போ பத்தாது. அதனால் 1 கப் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் அரிசியை வாஷ் பண்ணதுக்கப்புறமா 4th டைம் வர வாட்டரை ஒரு கப் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அரிசி கழுவுன தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெறும் தண்ணியை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ராக் சால்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் நல்லா லோ மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சதுனா தான் இதில் இருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸோட ராஸ்மெல் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு ஃப்ளேவர் வெளியில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்களா நல்லா கொதி வருது. இதை 10 to 12 நிமிஷம் கொதிக்க வைக்க சொன்னோம் இல்லையா, மூடி போட்டு அப்பப்போ கலந்து விட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தேங்காய் விழுதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இது 10லிருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்கணும். தேங்காய் விழுது ஆட் பண்ணதுக்கப்புறமா 10லிருந்து 12 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்கனாலே நம்மளுக்கு அந்த எண்ணெய் ஓரத்துலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ண 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வெண்டைக்காயை ஆட் பண்ணணும். அதுக்கு நடுவில் ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வெண்டைக்காயோட சேர்ந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக கொதிக்கணும். ஸோ இது இந்த மாதிரி நல்லா வெண்டைக்காயோட சேர்ந்து கொதிக்கிற மாதிரி ஒரு 8 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நடுவில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ளேமை. இப்போது ஹாட் ரைஸோட சர்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.